மௌலூதில் உள்ள அதிகப்படியான வசனங்களை எடுத்தால் மௌலூது ஓதலாமா? அப்படி ஓதினால் அது ரசூலை புகழ்வதாக ஆகுமா? இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமான்னு சொல்லி. அதாவது அல்லாஹும் வானவர்களும் நபி மீது சலவாத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் நபி மீது அருள் புரிகிறான். மலக்குகள் நபிக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். மூமின்களை நீங்களும் நபி மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். அப்போ இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எப்படி சலாம் சொல்வது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், உங்கள் மீது எப்படி சலவாத்து சொல்வது என்பதை கற்றுத்தாருங்கன்னு சொல்கிறாங்க. சலவாத்து அவங்க நினச்சா அரபு மொழியில் உள்ளவங்க, அரபுல பாண்டித்தியம் பெற்றவர்கள், அவங்களுக்கு சலவாத்து அவர்களாக உருவாக்கி என்ன செய்யலாம், சொல்லியிருக்கலாம். அவங்க எதை புரிஞ்சுருந்தாங்கண்டா, அப்படி சொல்கிறது இபாதத் வணக்கமாகாது, அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்தால் தான் வணக்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தால் தான் வணக்கம். எனவே நபி அவர்களிடமிருந்து சலவாத்தை கேட்டு அதை கற்று என்ன செய்தார்கள், அதை தான் ஓதினாங்க. அப்போ அதுதான் இபாதத், அதுதான் வணக்கம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை, அதாவது பராய் இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இரவில் தூங்கும் போது ஓத வேண்டிய துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி இலைக். அந்த துவாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த வபி நபிக்கல்லதி அர்சல்தன்னு கடைசி பகுதி வரும். நீ இறக்கிய வேதத்தை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டேன், நீ அனுப்பிய நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்ற வசனம். ரசூலுல்லாஹ் அந்த துவாவை கற்றுக் கொடுத்துட்டு ஓரிரு நாட்களுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ அவர் அதை ஓதும் போது என்ன சொல்வார்டா, வபி ரசூலிக்கல்லதி அர்சல்தன்னு ஓதுவார். வபி நபிக் என்ற இடத்துல வபி ரசூலிக் என்ற ஒரு வார்த்தையை போட்டு ஓதும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உனக்கு நான் கற்றுத்தந்தது வபி நபிக் என்று சொல்லி. அப்படித்தான் சொல்ல வேண்டும். ரசூல் என்ற வார்த்தை, நபி, ரசூல் என்பது நபியை விட சிறந்த உயர்ந்த வார்த்தை. ஆனால் ரசூல் என்ன எதை விரும்புகிறாங்க, நான் எதை கற்றுத்தந்தேனோ அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதென்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரித்த வார்த்தைகளை விட சிறந்தது இருக்க முடியுமா? நபி அவங்க அங்கீகரித்த வார்த்தைகள் தான் சலவாத்து. அப்போ சலவாத்தை சொல்வதன் மூலம், ஒரு முறை நாம் நபி மீது சலவாத்து சொல்வதன் மூலம் அல்லாஹ் எம் மீது 10 முறை அருள் புரிகிறான். அப்போ இந்த சிறப்பு சலவாத்துக்கு தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் என்னது, நபியுடைய நற்குணங்கள், நபியுடைய தாராளத்தன்மை, நபியுடைய கொடைவள்ளல், அதே போன்று நபி அவர்களுடைய கொள்கையுடைய பிடிப்பு, கொள்கையுடைய உறுதி, அவங்களுடைய உயர்ந்த பண்புகளை எல்லாம் கவிதை வரிகளில் எழுதி படித்தா குற்றம் கிடையாது, அது உண்மை. ஆனால் நன்மை கிடைக்குமா என்று சொன்னால், நன்மை கிடைப்பதற்கு உத்தரவாதம் இருக்குது அல்லாஹ்வுடைய ரசூல் கற்று தந்த வார்த்தைகள். அதை சொன்னாதான் என்ன செய்யும், நமக்கு நன்மை கிடைக்கும். எனவே அந்த வார்த்தைகளை சொல்லுவதுதான் மிகச் சிறந்தது, ஏற்றமானது என்று கூறி அந்த கேள்விக்குரிய பதிலை முடித்துக் கொள்கிறேன்.